மலேசிய இந்திய உயர்கல்விக்கூட மாணவர்களின் விளையாட்டு திறமையை வெளிப்படுத்தும் முக்கிய மேடையாக பாங்கி மலேசிய தேசிய பல்கலைக்கழகமான UKMஇல் மாவீரன் 3.0 பல்கலைக்கழக கிண்ண போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. துணிவான நடை, வீறு கொண்டு எறியும் உற்சாகம் என்ற கருப்பொருளில் 3வது முறையாக நடைபெற்ற இப்போட்டியை UKM கபடி கிளப் மற்றும் மாயக்காவின் மாஜு கல்வி மேம்பாட்டு கழகமான MIED ஒத்துழைப்பில் இந்திய மாணவர் பிரதிநிதித்துவ சபை ஏற்பாடு செய்தது. நேற்று காலை 6 மணி முதல் மாலை 7:30 மணி வரை நடைபெற்ற இப்போட்டியில் பூப்பந்து, கபடி, கால்பந்து ஆகிய 3 விளையாட்டுகளில் 10 பல்கலைக்கழகங்களில் இருந்து 500 முதல் 600 மாணவர்கள் பங்கேற்றனர். மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான UTM 22 புள்ளிகளுடன் மொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று சுழல் கிண்ணத்தை தட்டிச் சென்றது. அந்தந்த பிரிவுகளில் வெற்றியாளர்கள் போக சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட்டன. நிறைவு விழாவில் மாய்காவின் விளையாட்டுக் குழுவின் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட், கோர்த்தா குமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன், UKM மாணவர் விவகார மையத்தின் துணை இயக்குநர் டாக்டர் அமட் ஃபிர்டவுஸ் பின் அர்ஹாம், UKM இந்திய முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் சுந்தரராஜன் கோவிந்தன் மற்றும் மீஃபா எனப்படும் மலேசிய இந்தியர் கால்பந்து சங்கத்தின் பிரதிநிதியான ஓய்வு பெற்ற ASP ராஜேந்திரன் கண்ணையா விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பல்கலைக்கழக மாணவர்களின் பங்கேற்பு இம்முறை மிகவும் ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாக ஆண்ட்ரூ டேவிட் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டியும் UKMக்கு தெரிய வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க மிக சிறந்த முறையில் இந்த போட்டியை வருடந்தோறும் செஞ்சு இந்த மாணவர்களுக்கு ஒரு சரியான மேடை அமைச்சு கொடுக்குறாங்க அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு விளையாட்டு பிரிவில். மற்றும் மேலும் மேலும் இன்னும் நிறையா விளையாட்டுகளை சேர்த்துக்கணுன்னு இந்த வேலையில் நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா பேருக்கு அவங்களோட திறமையை காமிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான தருணமாக இருக்குது. இதில் MIDயும் அவங்க கூட இணைந்து வேலை செய்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. மேலும் மேலும் MIDயோட பங்களிப்பு இந்த மாதிரி விளையாட்டு போட்டியில் கண்டிப்பாக இருக்குன்றது இந்த வேலையில் நான் உறுதிப்படுத்திக்கிறேன். சிறந்த மாணவர்கள் விளையாட்டு நல்ல தேர்ந்தெடுத்த மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் MID உதவியாக இருக்கும் சொல்லி இந்த வேலையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது போன்ற போட்டிகள் நம் மாணவர்களின் விளையாட்டு திறமையை வெளிக்கொணரும் நல்ல மேடை என பிரகாஷ் சம்புநாதன் சொன்னார். நம்ம UKM இங்கே உள்ள இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் 10 யூனிவர்சிட்டி கூட இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட் நடத்திருக்காங்க. கபடி, பேட்மிண்டன் அண்ட் ஃபுட்பால். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அவங்க ஒற்றுமையாக இருந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இது என்றைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மூலிமா நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம். எண்ட் ஆஃப் த டே எல்லா விஷயத்துலையும் நம்ம சிறந்து வந்தோமா அவங்க வாழ்க்கையும் அவங்க ஃபியூச்சரும் சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். போட்டி ஏற்பாடு குறித்து UKM இந்திய மாணவர் பிரதிநிதித்துவ சபையின் தலைவர் முகேந்திரன் ராமச்சந்திரனும் மாவீரன் 3.0 திட்ட இயக்குனர் கிருத்திகன் மகாலிங்கமும் மனநிறைவு தெரிவித்தனர். ஸோ இந்த டவுன் ஹால் பற்றி பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ் மாணவர்கள் MIDயோட கலெக்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸில் நம்மளோட இது பில்ட் பண்ணலாம், வாட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி MID வில் கிரியேட் பண்ணுறதை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்புட்டை அவங்க தெரிஞ்சுக்கொள்ள தான் இந்த டவுன் ஹாலோட மெயின் இஷ்யூ ஆச்சு. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயத்தை கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு கான்செப்ட் அவங்க எடுத்து தென் அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக தான் இந்த டவுன் ஹால் அமைஞ்சது. ஸோ இந்த டவுன் ஹால் மூலிமா இது ஒரு 1 day செஷனாக இல்லாமல் இது ப்ரொலாங் பண்ணியும் இது ஃபியூச்சரில் கொலாபரேட் பண்ணுறியும் இந்த மாதிரி இந்த டவுன் ஹால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வருஷம் 2026 நம்ம மாவீரன் 3.0 3 ஸ்போர்ட்ஸ் நடத்தியிருந்தோம். ஃபுட்பால், பேட்மிண்டன் அண்ட் கபடி. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரவுண்ட் 10 to 12 யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேம் ஹேவ் த டேலண்ட். அண்ட் ஐ ஹோப் தட் இந்த மாவீரன் 3.0 மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் தே கேன் பார்ட்டிசிபேட். அண்ட் for long journey, I hope that Maviran 3.0 and there will be Maviran 4.0 to sustain the platform. Okay, thank you so much for YB Adun, Kota Kemuning, YB Prakash. அவர் 3,000 ringgit அந்த மாவீரன் புனத்துப்பன் அப்போ சொல்லியிருந்தாரு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. வர
டோர்னமெண்ட் ஆர்கனைசேஷன் லைக் மாவீரன் மேபி மாவீரன் 4.0 நம்ம நடத்துறதுக்கு மேமாங் அது ஒரு உதவியாக இருக்கும். துணிவு, ஒற்றுமை மற்றும் வெளிநாட்டு மனப்பாங்கை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மாவீரன் 3 புள்ளி சுழியம் போட்டி இந்திய மாணவர்களின் வெளிநாட்டு திறமைகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இதோடு நின்றுவிடாமல் தேசிய அளவில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக இவர்கள் மின்ன வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பாகும். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.